மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளத்து காற்று தான் இந்த பக்கம் வீச போகுது. ஆமாங்க, அடிபொலியான நெக்லஸ் தான். அவங்களோட ட்ரெடிஷ்னல் நெக்லஸ் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதேமாதிரி ட்ரெடிஷ்னலான மற்ற நெக்லஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கல்யாணத்தில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய எலக்கத்தாலி அப்படின்னு ஒரு டிசைன்ஸ் இருக்கான், அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-in-1 நெக்லஸ் பார்க்க போகிறோம். காசு மாலே கொஞ்சம் ஃபியூஷனாக வந்திருக்கு, அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2-in-1 சொன்னேங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி சைடு மாங்காய் மாலை இருக்கும், மாங்காலே அப்படியே பேக் சைடு திருப்பினீங்கன்னா நீங்கள் காசு மாலையை யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம அட்டகாசமான ஒரு விலை காசு கொடுத்துட்டு 2 நெக்லஸாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் செக் அவுட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹாய் ஹலோ, வெல்கம் டு தேன்மிட்டாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா 97 இயர்ஸ் பாரம்பரியமான பீமா ஜுவல்லர்ஸில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 14 grams to 23 grams, அதாவது இந்த ட்ரேயில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே 14லேருந்து 23 கிராம். அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் வந்து உங்களுக்கு வந்து 12 கிராம் அந்த மாதிரி இருக்குது. பட் மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 14 கிராம்லேருந்து 23 கிராம் தான் இருக்குது. இதில் நம்ம காஸ்டிங் பார்க்க போகிறோம். கேரளாவோட ட்ரெடிஷ்னலான முல்லை ஹாரம், முல்லை மொட்டு ஹாரம், இந்த மாதிரி எல்லா டைப்புமே சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும், பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து தான் பார்க்குறோம். ஸோ பீமா ஜுவல்லர்ஸ் டி நகரில் இருக்குது. இவங்களோட ஃபுல் அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் பீமா ஜுவல்லர்ஸ் போகும்போது மறக்காமல் நம்ம தேன்மிட்டாய் சேனல் நேமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வேஸ்டேஜ் இல்லை, மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். ஸோ மறக்காமல் நம்ம தேன்மிட்டாய் சேனல் நேமை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காசு மாலையிலே ரொம்ப லைட் வெயிட்டடான டிசைனுங்க, பயங்கர அழகாக லைட் வெயிட்டடான டிசைன்ஸு. நம்மளால் வந்து ரொம்ப பெரிய காசு மாலை வாங்க முடியலன்னு கூட பரவாயில்ல, அந்த மாதிரி க்யூட்டான அழகான சின்ன காசு மாலையும் ரொம்ப லைட் வெயிட்டடான காசு மாலையும் இங்கே வந்து கிடைக்கிது. ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் ஒரு டிசைன் ஒன்று நான் வந்து விளக்கிட்டே இருக்கேன். வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டாத பேர்கள்லாம் இதில் வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம தேன்மிட்டாய் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம தேன்மிட்டாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காமல் கொடுத்துருங்க. அப்படியே அந்த ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற ரீதியில் தான் உங்களுக்கு வந்து சேனலில் வந்து போடுற வீடியோ டப்புன்னு உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண செயின் தாங்க. இது வந்து நீங்கள் வந்து டாலர் செயின்ஸ் வந்து தனியாக வச்சுருந்தீங்கன்னா அது கூட இன்க்ளூட் பண்ணி போடக்கூடிய ஒரு சாதாரண செயின் தான். அண்ட் இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதில் எல்லாமே 14 grams to 23 grams இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 12 கிராம், 16 கிராம், இந்த கிராம்ஸ் கம்மி கிராம்ஸ்லேயே கூட அந்த மாதிரி சாதாரண செயின் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து சாதாரண உங்களுக்கு அந்த மும்பை பேட்டர்னில் இருக்கக்கூடிய அதே நெக்லஸ் தான். ஸோ இதில் வந்து 2 டைப்பான நெக்லஸ் இருக்குது. நான் மொத்தமாக எல்லாத்துக்கான கிராம்ஸும் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பரான நெக்லஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸில் இருக்குது. இந்த க்யூட்டான சின்ன இந்த பெண்டன்ட் வச்சு வரும் பார்த்திங்களா, செயின்ஸ் சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சம் ப்ராட் நெக் இருக்கவங்களாம் போட்டால் கழுத்தோடு இருக்கும். அது அந்த மாதிரி க்யூட்டான பெண்டன்ட் வச்ச செயின்ஸுமே இங்கே இருக்குது. ஒரு 5 கிராம்லேருந்து கூட கிடைக்குது. ஸோ அதையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்யூட்டாக வந்து கல்கட்டா பேட்டர்ன், கோயம்புத்தூர் பேட்டர்ன் இந்த மாதிரி வரக்கூடியது தான். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த 2-in-1 பேட்டர்ன் அது வந்து நிஜமாக ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காய் மாதிரி இருக்கும், பேக் சைட் பார்த்திங்கன்னா மாங்காயிலே அப்படியே ஒரு காசு பதிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ 2 பேட்டர்னாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த கரெக்டாக அது வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை பற்றி நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்டிங், அதாவது டைமண்ட் செட்டிங் வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. டைமண்ட் இல்லை, பட் அந்த டிசைன் வந்து லுக் வைஸ் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு டைமண்ட் செட்டிங் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ட்ரெடிஷ்னலான ஒரு இதுதான். ஸ்டோன்ஸ்க்கெலாம் சார்ஜஸ் வந்து தனியாக தான் போடுவாங்க. ஸோ இங்கே வந்து வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேஸ்டேஜ் வந்து கிடையாது, அதை நான் சொல்லிடுறேன். மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் கடைக்கு பீமா ஜுவல்லர்ஸ் வந்து டி நகரில் இருக்குது. அப்படி போகும்போது மறக்காம நம்ம சேனல் நேமை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த பாலக்கியா டிசைன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாலக்கியா டிசைன்ஸ். இது அவங்க ட்ரெடிஷ்னலில் ரொம்ப முக்கியமாக நிறைய அவங்க செயின் போடுவாங்க. லாங்காக நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டம்மிக்கு கீழே வரைக்குமே அவங்க வந்து டம்மி வரைக்குமே அவங்க வந்து செயின்ஸ் போடுவாங்க. அப்படி போடும்போது நெக்கோடு இருக்கிறதுக்கு வந்து இந்த
செயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னல்லாம் கல்யாணத்தில் இது வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்களாம் கேரளாக்காரங்க வந்து. ஸோ கேரளாவில் இருக்கவங்க இந்த செயினை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான செயின், அந்த பச்சை கலரில் பார்த்தீங்களா அது அந்த பாலக்கியா டிசைன்ஸு. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அந்த மயில் பீகாக் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய அந்த செயின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜ்கோட் ஸ்டெயின்ஸ். அது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு அந்த கேஸ்டிங் மாடல் சொல்லுவாங்களா, அதில் க்யூட்டாக அழகாக சின்னதாக ஒரு பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மயில் மாதிரி. அவ்வளோதான். இதில் இருக்க குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டோன் லெஸ் தான் பண்ணி போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனாக்காரி ஒர்க் மாதிரி வரும் அண்ட் கிளாஸ் கட்டிங் வரும் இதில். ஸோ இது வந்து கிளாஸ் கட்டிங் வரக்கூடியது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ்டிங் பேஸ்ட் டிசைனில் தான் வரும் இது. ஸோ இது வந்து நம்மள அந்த ட்ரெடிஷ்னல் இல்லாமல் கொஞ்சம் ஃபேன்சியாக வந்து ஃப்யூஷனாக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இது எல்லாமே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனாமல் ஒர்க் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்க அந்த 2-in-1 நெக்லஸ். ஃபஸ்ட்டு நெக்லஸ் பாருங்கள் 2-in-1ல நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு அழகாக அதில் மாங்காய் கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் இப்படி திருப்பினா பாருங்கள் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்கும். அந்த மாங்காயில் டிசைன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாங்காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாங்காய் பாருங்கள், மாங்காய்க்குள்ளே எந்த ஒரு டிசைன்ஸுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு கோடு அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஃபுல்லாக வந்து. நான் ஜஸ்ட்டு அப்படியே போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வாங்குறோம் ட்ரெடிஷ்னல் மாங்காய், வாங்கும் போது இந்த மாதிரி 2-in-1 வாங்கிட்டு நமக்கு பெஸ்ட் இல்லை. இந்த பக்கமும் ஒரு நாள் போட்டுக்கலாம், அந்த பக்கமும் திருப்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சுட்டு அந்த மாங்காயில் குட்டி குட்டி பொட்டு வச்சுருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து 2-in-1 நெக்லஸ் இது வந்து பீமாவோட ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷனாக இது. ஸோ பீமாவோட ஸ்பெஷல் கலெக்ஷன். அவங்க வந்து ஓன் மேக்கிங்கில் இது அவங்களோட பெஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இது பாருங்கள், இது வந்து 33 கிராம் இருக்குது, இது வந்து 33 கிராம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் சைட் போட்டிங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வரும், நெக்ஸ்ட் சைட் திருப்பிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி வரும். இது வந்து நெக்ஸ்ட் 32 கிராமில் பார்க்குறீங்க. மாங்காலே காசு மாலை இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காசு மாலை இருக்கும், அந்த பக்கம் திருப்பிங்கன்னா வெறும் மாங்காய் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வந்து டபுள் பெனிஃபிட்டு தான் இல்லை, சூப்பரில். இங்கே பாருங்கள் காசு மாலை திருப்பினோன்னா அப்படியே மாங்காய் மட்டும் வருது பாருங்கள். ஸோ இப்படி போட்டோன்னா நீ பாரு அன்றைக்கி நீ மாங்காய் மாலை போட்டு வந்தியா, இப்போனா நம்ம ரிசப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மாலை போட்டுடலாம். நான் காலையில் கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு மாலை நேற்று வந்து மாங்காய் மாலை போட்டேன், இப்போ வந்து காசு மாலை போட்டிருக்கே அப்படின்னு நம்ம யாராவது கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப வந்து சாரீக்கெலாம் வேர் பண்ணக்கூடியது, தங்க நகை தாங்க. பேர்ல்ஸும் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். இது வந்து 20 கிராம் இருக்குது, 15 கிராமுக்கு இதில் தங்கம் இருக்குது, 5 கிராமுக்கு வந்து உங்களுக்கு 5 கிராமுக்கு வந்து பேர்ல் இருக்குது. இது வந்து 7 லேயர் 20 லேயர் அந்த மாதிரி வருமா. முக்கியமாக சாரீக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்குமா. ஸோ இது 7 லேயர் வரும். இது வந்து 7 லேயர் இருக்குது. ஸோ இது வந்து 20 கிராம்ஸ் இருக்குது, அதாவது 15 கிராமுக்கு இதில் வந்து தங்கம் இருக்குது. அந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டி பீடு, அது எல்லாமே தங்கம். அது மற்றபடி பேர்லு, அந்த பேர்லில் வந்து கனெக்ட் பண்ணுறது தங்கத்தை கொடுத்து தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 லேயர் இருக்குது, 20 லேயர்ஸ் இருக்குது. இது வந்து 70 கிராம் இதில் வந்து தங்கம் இருக்குங்க. ஸோ அந்த ஜிமிக்கி, அந்த செயின் பேக்கில் அந்த குட்டி குட்டி செயினை கனெக்ட் பண்ணுற அந்த குட்டி குட்டி மணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 70 கிராம் வந்து இதில் வந்து தங்கம் இருக்கான். பட் எவ்வளோ லைட் வெயிட்டடாக இருக்குது பார்த்தீங்களா. 70 கிராம் தங்கம் இருந்துமே பயங்கர லைட் வெயிட்டடாக இருக்குது. இது எல்லாமே சாரீஸ்க்கு ரொம்ப வியர் பண்ணி அழகாக யூஸ் பண்ணுவாங்களாம் இது. ஸோ இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் இது, ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் இது. ஸோ இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா அந்த க்யூட்டாக சின்னதாக, அதுதான் வந்து உங்களுக்கு தங்கம் ஃபுல்லாக 70 கிராம் இருக்குது இதில். அண்ட் நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரோட டிசைன் 16 கிராம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 16 கிராம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட ட்ரெடிஷ்னல் டிசைனான குந்தமாலா. அங்கே வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்களா, குந்தமாலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். இது வந்து ஜஸ்ட் எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பட்டையாக இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். இதை நான் உங்களுக்கு வேர் பண்ணி கூட காட்டுறேன். இது அங்கே உள்ள ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் குந்தமாலா டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பட்டையாக எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் இது போட்டிங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். இது
கலெக்ஷனுமே கேரளாவோட ட்ரெடிஷ்னல் டிசைன் அண்ட் டெம்பிள் கலெக்ஷன் இது வந்து 30 கிராம் இருக்குது. நல்லா வந்து பெரிய பெரிய பால்ஸ் வச்ச மாதிரி நல்ல வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் பால் வந்து இருக்கிற மாதிரி ஒரு டிசைன்ஸ் இது. நெக்ஸ்ட்டு அவங்களோடது இது கல்யாணத்தில் கண்டிப்பாக இருக்குமா அவங்களது இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இது பேர் தான் பார்த்திங்கன்னா இலக்கத்தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 12 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது 20 கிராம். ஸோ 12 கிராம்லேருந்து இந்த டிசைன்ஸ் இருக்கான். கண்டிப்பாக இது கல்யாணத்தில் ட்ரெடிஷ்னலாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நகையாக பேர் வந்து இலக்கத்தாலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபியூஷனான வந்து உங்களுக்கு காசு மாலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரியான ஒரு காசு மாலை. ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா காசு மாலைனா காசு மாலை மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே இடையில கொடுக்க மாட்டாங்க. அது ஃபியூஷன் டிசைன் மாதிரி மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் கொடுக்கும்போது நல்ல ஒரு பட்டையாக பெருசாக அழகாக இருக்காது. ஸோ காசு மாலையிலே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பட்டையாக ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து வேறு மாதிரி தானே பார்ப்போம், இது நல்லா ஃபியூஷனாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது கேரளாவோட அந்த முல்லை அரும்பு அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் தான் இதெல்லாமே. இது வந்து 20 கிராம் இருக்குது. ஸோ பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம்லேருந்து வளகாப்பு வளையல் இந்த மாதிரி வளையல் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ட்ரெடிஷ்னல் இல்லாமல் ட்ரெடிஷ்னலும் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து ரொம்ப இப்போ நியூ பேட்டர்னாக வருது பார்த்திங்கன்னா, நியூ டிசைன்ஸ் அதெல்லாம் கூட வீட்டுக்கே போடுற அளவுக்கு நல்ல கனமான டிசைன்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிங்க. 3 கிராமுக்குலாம் கூட அவங்கக்கிட்ட வந்து வளகாப்பு வளையன்னு ஒரு நியூ டிசைன்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ், வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் நான் இந்த கடையில் தான் பார்த்தேன். வளையல்லாம் ரொம்ப, ஏன்னா மற்ற கடையிலலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் நேமு டிஃப்ரெண்ட் வளையல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்டான நேமில் டிஃப்ரெண்ட்டான வளையல் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் நெக்லஸ் கலெக்ஷன் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபேன்சி எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா அப்புறம் கர்நாடகா இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான வந்து ஒரு செயினா. இது அவங்க அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ 43 கிராம் இருக்குது இது வந்து. ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது பாம்பே, கொல்கட்டா அண்டு கோயம்புத்தூர் இந்த டிசைன்ஸை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு அந்த டாலர் செயின்ஸ் மாதிரி க்யூட்டாக பெண்டன் வச்சு வரும் 5 கிராம்லேருந்து, அதுவுமே வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 கிராம் இருக்குது. இது வந்து பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபி பேட்டர்ன் தான் இதெல்லாமே. அண்ட் இது வந்து நியூவாக இருந்துச்சு, ரொம்ப யுனிக் கலெக்ஷன்ஸ், ரொம்ப ட்ரெண்டியான ஒரு பேட்டர்ன் இது. ரொம்ப ஒரு ட்ரெண்டியான அழகான ஒரு சூப்பரான பாக்ஸ் ஐட்டம் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 34 கிராம் இருக்குது. அண்ட் பால்ஸு இந்த மாதிரி நிறைய வச்சு வருது. இது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 5 கிராம் இருக்குது, ஒன்று வந்து 10 கிராம் இருக்குது. இது வந்து 5 கிராம். இந்த ஹார்டின்து நம்மளுக்கு எப்போயுமே போடுவோம்ல அந்த செயின் தான். ஆனால் கூடவே பார்த்திங்கன்னா பெண்டன் க்யூட்டாக அந்த குட்டி பால்ஸ் வருது பார்த்திங்களா, அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 கிராம்ஸ் அண்ட் 10 கிராம்ஸ் இருக்குது. இதில் பெருசு டாலர் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து வேஸ்டேஜ்ன்றது கிடையாது, ஜஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். உங்களுக்கு நான் நிறைய தடவை இது வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா 6.5 கிராம், அதாவது 6.5 கிராம் இருக்குது. ரொம்ப ஒரு லைட் வெயிட்டடான ஒரு இது தான், பட் சூப்பராக இருந்துச்சு. டிசைன்ஸ் எல்லாமே இங்கே க்யூட்டாக அழகாக குட்டியாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு டிசைன்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 கிராம்ஸ் to 10 கிராம்ஸ் அந்த இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த பெண்டன்ட்லாம் வச்சு பார்த்திங்கன்னா இது வந்து 4 கிராம் இருக்குது. 4 கிராம்லேருந்து உங்களுக்கு 10 கிராம் வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கிது. கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கி வரும், டீனேஜ் பசங்களுக்கும் நல்லா இறங்கி வரும். கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கவங்களாம் போட்டிங்கன்னா நல்லா நெக்கோடு இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம். பார்த்திங்கன்னா ஒரு கேரளா பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிபி பேட்டர்ன் போயிடலாம். இது வந்து மும்பை பேட்டர்ன். ஸோ இந்த வர்க்கி பால் அப்படிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு டைப். இது வர்க்கி பால்ஸ் கலெக்ஷன்ஸுமே வருது, அதுவும் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு ஹேங்கிங்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் வச்சு 2 பால்ஸ் இருக்கக்கூடியது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹார்டின்ஸ் சரியான சூப்பரான க்யூட்டாக வந்து உங்களுக்கு ஒரு 5 ஹார்டின் இருக்க மாதிரி வந்திருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து கல்கட்டா பேட்டர்ன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் அப்படியே கல்கட்டா பேட்டர்னில் 20 கிராம்ஸில் வரக்கூடியது இது. ஸோ இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேரளாலே ஒரு லீஃப் பேட்டர்ன், ஒரு அரச இலை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது.
நம்ம வந்து அதெல்லாம் போடும்போது யாருமே போடாத ஒரு டிசைன்ஸ் போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு அழகான மயில் பேட்டர்ன். இதெல்லாம் அந்த கேஸ்டிங் அந்த நகையில் வரக்கூடியது, அதாவது ஜுவல்வன் டைப்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வரக்கூடியது. இது வந்து ஜுவல்வன்லேயே பார்த்திங்கன்னா கேரளாவோட டிசைன். இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு கேரளாவோட டிசைன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு டெம்பிள் கலெக்ஷன். இது 12 கிராம் இருக்குது. இது பாருங்கள், இதுவுமே அந்த க்யூட்டான ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. அண்ட் இது ஒரு வித்தியாசமான கலெக்ஷன். 25 கிராம்ஸ் இருக்குது. நெக்லஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராட் பெண்டன்ட்டு, அதுக்கு கீழேயுமே ஒரு குட்டி பெண்டன்ட் தொங்குற மாதிரி ஒரு வித்தியாசமான டிசைனில் வந்துருந்தது. ஸோ இது போடும்போது ரொம்ப ப்ராட் நெக் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பர்க்கி பால்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டபுள் லேயர் இருக்கக்கூடியது. 24 கிராம்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து காசு மாலை தான். காசு மாலை டைப்பில் பெரிய பெண்டன்ட் நடுவில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாக காசு மாலை நல்லா வந்து கொஞ்சம் வந்து 3D டைப்பில் கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க காசு மாலை. இது கொஞ்சம் பல்ஜாகி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது 21 கிராம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்டோன் வச்சது தான். ஆனால் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேரளாவோட பெஸ்ட் டிசைன். இது ரொம்ப ஒரு பெஸ்ட் டிசைன் இது. நெக்ஸ்ட் வந்து நவரத்னா ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடியது. 32 கிராம்ஸ் இருக்குது. உங்களுக்கு 9 அந்த ஸ்டோன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே 9 பேர்ல் எல்லாமே வச்சு ஒரு இது வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து வர்க்கி பால்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 24 கிராம்ஸ் பார்க்குறீங்க. இதில் வர்க்கி பால்ஸ் அப்படின்வாங்க. அதில் இருக்கக்கூடியது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து ஒரு வர்க்கி பால்ஸை ஒரு பெண்டன்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட் பார்த்தது. இது வந்து ஒரு சுடிதார் அந்த மாதிரி வியர்க்கெலாம் போடக்கூடியது. மேலே வந்து ஒரு சிம்பிள் செயின் இருக்கும். நடுவில் வந்து க்யூட்டாக அழகாக 2-3 வர்க்கி பால்ஸ் கொடுத்துட்டு அது கீழேயும் ஒரு பெண்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் தான். கொஞ்சம் நெக்லஸாகவும் போடலாம், கொஞ்சம் இறக்கியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து சுடிதார் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேஸ்க்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொசம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும். அண்ட் இது ஒரு நார்மல் பெண்டன்ட், அந்த கேஸ்டிங் அந்த மாதிரி டிசைன்ஸில் வரக்கூடியது. இது சேம் அந்த கேரளாவோட அந்த பேட்டர்ன் தான் இது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே அது கேரளா பேட்டர்ன் தாங்க. ஸோ டோட்டலாக இது வந்து 18 கிராம் இருக்குது. மல்டி ஸ்டோன்ஸ் வச்சு, அதாவது உங்களுக்கு ரெட் அண்ட் ஒரு மாதிரி ரெட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. இது வந்து செம்ம அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சங்கு மாதிரியும் இருக்குது, ஹாட்டின் மாதிரியும் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா 22 கிராம்.